ரோஷன், நித்தி 2 பேருமே வீட்ல எல்லாம் கஷ்டமா இருக்கு. வேலையிலேருந்து வந்தாலுமே அவங்க கூட ஏதாச்சும் சத்தம் போட்டு கத்திட்டே இருப்பேன். இப்ப வீடு அமைதியா இருக்குன்றதுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி 2 பேருக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பகல்ல கூட வேலைக்கு போற டைம்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஏதாச்சும் ஒண்ணு சமைச்சு வச்சுட்டு போயிருவேன். நைட்ல சமைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி ஒரு 2 நாள் மட்டும் டீ, காஃபி அந்த மாரி குடிச்சு சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு மட்டும் ரொம்ப பசிச்சுதா, அதனால சரி சப்பாத்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து மாவு போட்டு சப்பாத்தி செஞ்சேன். தினமே நம்ம டீ, காஃபி குடிச்சிட்டு நைட்ல தூங்க முடியாதுன்றதுனால வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். 2 பேருன்றதுனால கொஞ்சமா மாவு போட்டு ஒரு 5, 6 சப்பாத்தி வர மாரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதிகமா இருந்தா அவங்க தான் போட்டு குடுப்பாங்க. சரி கம்மியா இருக்குன்றதுனால நானே வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் இத செய்யறதுக்குள்ள அவங்களுமே வந்துட்டாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி என்ன குழம்பு என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வேர்க்கடல சட்னி வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து சப்பாத்தி கூட வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால சரி நாங்க மட்டும்ன்றதுனால வந்து அதையே ரெடி பண்ணிட்டேன். ரோஷன் இருந்தான்னா வந்து சுத்தமா சாப்பிட மாட்டா தேங்காய் சட்னி. நாங்க 2 பேருமே சாப்பிட்ருவோம். எங்களுக்கு வந்து அ ஒரு நாள்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேளையாச்சும் எல்லாரும் ஒண்ணா சமைச்சு சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு வந்து பசங்க 2 பேருமே இல்ல. நாங்க மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டோம்.